2008 அந்த ஐஃபோன் வந்ததுலேருந்து அவங்க பயங்கரமான டாமினன்ட்டு. அவங்க அவங்க டாமினன்ஸை ஏஐலையோ டேட்டாலையோ பில்ட் பண்ணல, கண்ட்ரோல் அண்ட் டிசைன் பேஸ் பண்ணி அவங்க பில்ட் பண்ணியிருந்தாங்க. ஆப்பிள் அந்த என்டையர் ஸ்டாக்கையும் ஓன் பண்ணியிருந்தாங்க. ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், ஈகோ சிஸ்டம். இது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஆப்பிளோட ஈகோ சிஸ்டம் நிஜமாவே சூப்பராக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா அதுலேருந்து உங்களால் வெளில வரவே முடியாது. அதனால தான் ஒன்ஸ் ஆப்பிள் டிவைசஸ் வாங்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கண்டினியூஸாக உங்கள்கிட்ட எல்லாமே ஆப்பிள் டிவைசஸாக வந்துகிட்டே இருக்கும். இந்த அண்ட் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் நார்மலாகவே என்ன பண்ணுன்னா, இது அவங்க ப்ராசஸருக்கும் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அவுட் சோர்ஸ் பண்ணி இன்டெல்லில் வச்சுருந்தாங்க. அண்ட் தென் எவென்ச்சுவலாக அவங்களோட கஸ்டம் மேட் M சீரீஸ் சிப்ஸ், M1 M2, இப்போ ரீசெண்டாக M5 வந்தது. அதில் பயங்கர ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணி அந்த இன்டெல் மேலே இருந்த டிபெண்டன்சியை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி அவங்க பர்ஃபார்மன்ஸ் அவங்களே அவங்களுக்கு வேண்டிய மாதிரி ஆப்டிமைஸ் பண்ணிட்டாங்க. இது நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. அடோபி